ஒரு நாட்கள் உங்களுடைய தலையின் மேல ரொம்ப மதிப்பு இருந்திருக்கலாம், உங்களுடைய தலையின் மேல கிரீடங்கள் இருந்திருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி ஒரு மதிப்புக்குரியவர்களா இருந்தார்களோ, மற்றவருடைய கனத்திற்குரியவர்களா இருந்தார்களோ, அதே போல நீங்கள் கனத்திற்குரியவர்களா இருக்கப்படலாம். ஆனா இப்போ உங்களுடைய தலையிலிருந்து அந்த கிரீடம் எடுக்கப்பட்டது, அந்த பதவி எடுக்கப்பட்டது, அந்த மதிப்பு எடுக்கப்பட்டது. எடுக்கப்பட்டதற்கு பிறகு நீங்கள் ஒரு சாதாரணமான மனிதர்களாய் போய்விட்டீர்கள். மற்றவங்க எல்லாரும் ஒரு நாள் இவ்வளவு நல்லா இருந்தானே, இன்னைக்கு இப்படி சாதாரணமான மனிதனா இருக்கிறானே. ஆனா ஆண்டவர் இன்றைக்கு 10வது நாள் உங்களுக்கு தெளிவாய் வாக்கு கொடுக்கிறார். இல்ல, சீயோனுடைய மகிமையை திரும்ப வரப்பண்ணுனது போல உன் தலையின் மேல மறுபடியும் அந்த மகிமையை கர்த்தர் வரப்பண்ணுவார். உங்கள் தலையின் மேல அந்த மகிமை வைக்கப்படும். ஹல்லேலூயா. இழந்து போன அந்த மகிமையை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தருவார். ஒரு மதிப்பும் உங்களுக்கு குறையவே குறையாது. ஹல்லேலூயா. எனக்கு இந்த மகிமை, நம்ம இழந்து போன மகிமையை திரும்ப தருவார் அப்படின்னும் போது எப்பவுமே ஞாபகம் வருகிறது யார் அப்படின்னா, இந்த நேபுகாத் நேச்சாருடைய வாழ்க்கை தான் எனக்கு ரொம்ப ஞாபகம் வரும். பார்த்தீங்கன்னா, இந்த ராஜா தன்னுடைய பெருமையினால தன்னுடைய மகிமையை இழந்துருவார். தன்னுடைய மதிப்பு, தன்னுடைய ராஜாங்கம் அவரை விட்டு போயிடும். ஆனால் அதற்கு பிறகு அந்த காலங்கள் தாண்டதற்கு பிறகு மறுபடியும் ஆண்டவர் அந்த மகிமையை அவருடைய தலையின் மேல வைப்பார். வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, வேதம் சொல்கிறது ஏற்கனவே இருந்ததை விட அதிக கனமும் அதிக மகிமையும் அவருக்கு உண்டானதாமா. ஆமென் சொல்லுங்கள்.